எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி தோட்டத்தில் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் காய் வந்திருக்கு. அதை எடுத்து தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். வாங்க என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தியெல்லாம் இருந்தது, எல்லாம் வந்து வெயிலுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த செடியில் வந்து ஒன்று வந்து விதைக்கு விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு வந்த காய், இன்னொரு காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். ஒன்றே ஒன்றுமா? அது உள்ளூர். இந்த செடி இங்கே வந்து ஒரு 2 காய் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கும் போதே செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து செடி கொஞ்சம் வளர்ந்ததுலேருந்தே வந்து இந்த மாதிரி கொசு வந்து நிறையா இருக்குது. அது எதனால் வந்தது என்னான்னு தெரில. நீங்கள் யாராவது தோட்டம் வச்சு அந்த மாதிரி கொசு இருந்தால் இல்லை ஏன் வந்ததுன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்போ நம்ம செடியில் வந்து ஒரு 5 வெண்டைக்காய் இருக்குது. வெள்ளை கலர், இது பச்சை இல்லை, வெள்ளை கலரா? அது ஏற்கனவே வந்து ஒன்று முத்திடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன்றே அதனால் விட்டுட்டேன். இந்த 2 செடி தான் நான் வந்து இப்போ வாங்கிட்டு வந்த செம்பருத்தி செடி. அதுலேயும் ஒரு பூ பூத்துருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் செடி வந்து வாங்கிட்டு வந்தால் அதில் பூ பூத்துட்டா வந்து பூ கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து சைடில் வந்து துளிர் விடும். அதனால் இதையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இலையோடு விட்டு சென்டரில் கட் பண்ணால் தான் நல்லா துளிர் விடும். இது பன்னீர் ரோஸ், ஆனால் கொட்டிடும்னு நினைக்கிறேன் வேஸ்ட் கட் பண்ணுறது. ரொம்ப நாளாக வந்து எனக்கு மஞ்சள் கனகாமரம் வந்து வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த செடி வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம குட்டி தோட்டத்தில் காய்கறியும் பூக்களை வந்து பறிச்சாச்சு. இதை வச்சு தான் இன்றைக்கி 2 விதமான குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன், என்னடா அம்மா ஒரு குட்டியாக ஒரு 4 கத்திரிக்காய் 4 வெண்டைக்காய் வச்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாங்க செய்யலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த 5 வெண்டைக்காய் இருக்கா, இதை வந்து புளி ஊற்றி வைக்க போகிறேன். இந்த 5 கத்திரிக்காய் வந்து நீட்டிட்டாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு வேர்க்கடலை போட்டு வைக்க போகிறேன். ஏற்கனவே வச்சது மதியம் வச்சது கொஞ்சம் இருக்குது. புளி ஊற்றி குழம்பு தானே செய்ய போகிறேன்? ஆமாம், புளி ஊற்றி தான். இல்லை வெறும் புளி ஊற்றி வைக்க போகிறேன், ஊற வைக்க போகிறேன். வெண்டைக்காய் புளி குழம்புடா. இல்லை, இதில் போய் எப்படி செய்ய முடியும்? இந்த கத்திரிக்காய் இது 2 செஞ்சால் நம்ம வீட்டில் எப்போ 5 பேர் இருக்கும். மாப்பிள்ளையோடு சேர்த்து 5 பேருக்கு இந்த 2 குழம்பு சரியாக போயிடும். மதியம் வச்சது கொஞ்சம் தயிர் தாளிப்பு, கொஞ்சம் கீரை பொரியல் இருக்குது, அதை வச்சு நைட்டுக்கு சரி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். புளிக்குழம்புக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், இல்லைன்னா கசப்பாயிடும். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து 2 குழம்புக்குமே பூண்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பூண்டு வந்து நான் நிறையா சேர்த்துக்குவேன். இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம்னா இப்போதைக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் 20 ரூபா கிலோ, 5 கிலோ 100 ரூபா. சின்ன வெங்காயம்னா அதிகம், 170 180. தக்காளி இன்னும் குறையவே இல்லையா? தக்காளியெல்லாம் 130 ரூபா. இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கீங்க? இல்லை, அது 3 தக்காளி, சின்ன 3 தக்காளியோ? 5 பேர் குழம்பு வேணும்ல, 2 குழம்புக்கு. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும் போதே தெரியும் முத்திட்டுக்கு தான். நான் இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு நீங்கள் செய்கிறீங்க? வெள்ளை வெண்டைக்காய் இல்லை, செடியில் இருக்குது. அப்போது கடையில் சொல்கிறேன். ஆமாம், கடையில் இருக்குது. ஆனால் கடையில் நம்ம வெள்ளைலாம் வாங்கினது கிடையாது. ஆமாம், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி. ஆனால் இந்த வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கே கட் பண்ணிக்கணும், எல்லாம் ரொம்ப முத்திரும் மாதிரி இருக்குது பாருங்கள். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நம்ம தக்காளி சேர்த்தா கூட புளி கொஞ்சம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். ஆமாம், அது இந்த பக்கம் வைக்கிறேன். இதை போட்டு இறக்கி விட்டு இந்த பக்கம் செஞ்சுக்கலாம். வெண்டைக்காய் புளி குழம்புக்கு இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கத்திரிக்காய் இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம். அதுக்கும் 3 டீஸ்பூன் எண்ணெய் போதும். எப்பவுமே நான் நிறையா செய்வேனா, அதனால் எங்கள் பையனுக்கு டவுட்டு, என்னம்மா இது 1/2 கிலோ காய் போடுவீங்க, இன்றைக்கி 3 4 போடுறீங்களா அப்படின்னு அவனுக்கு டவுட்டு. போதுமா அப்படின்னு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அதில் புளி ஊற்ற போகிறோம், இதில் வேர்க்கடலை போட போகிறோம், அவ்வளோதான். ரெண்டும் ஒரே சமயத்துலேயே ஆகிடும். வெங்காயம் வந்து வதங்கட்டும், அதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நீட்டு கத்திரிக்காய் வந்து பெருசாக வந்தால் கூட விதையே இருக்காது. அதே இந்த சின்ன கத்திரிக்காய் இவ்வளோ விதை பாருங்க. குட்டியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் ஊற வச்சுருக்குறோம், அதுவே போதும். புளிடா, புளி சொன்னனே, சொல்லவே இல்லை. ஐயோ, புளி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். புளி வந்து சின்ன குட்டி எலுமிச்சம்பழம் அளவு, நெல்லிக்காய் அளவுன்னு சொல்லிக்கிறேன். இவன் நான் பேசும்போதே என்னை மிரட்டுற மாதிரி பேசுகிறானா, அதனால் நான் வந்து சொதப்புறேன் பேசுறதுக்கு. போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க தெரியுமா, எல்லா அம்மாங்களுமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்கள் எங்களை அப்படி பயம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டதுக்கப்புறம் வதக்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வதக்கி போட்டுக்கலாம். இப்போ இப்படி வதக்கும் போது கொஞ்சம் வழவழப்பாக இருக்கும். இப்போ நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சின்ன டீஸ்பூனில் மிளகாத்தூள், அதுவே காரமாக இருக்கும். 1/4 ஸ்பூன். ஆமாம், 1/4 டீஸ்பூன் கூட இருக்காது, அது அவ்வளோ காரம். தனியாத்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வதங்கிடுச்சு. தக்காளி எடுப்பா. கத்திரிக்காய் குழம்புக்கு. இது கத்திரிக்காய்க்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து இப்போ வெண்டைக்காய் வேகத்துக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி இப்போ ஊற்றிட்டா வெண்டைக்காய் வந்து வேகாது, அதனால் காய் வேகட்டும் போதும். ஏன்னா புளி தண்ணி வேறு ஊற்றணும்ல, அதுக்குள்ளே வெண்டைக்காய் மட்டும் வேகட்டும். இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நான் புளி சேர்க்க மாட்டேன், ஏன்னா தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். வேர்க்கடலை போடுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் என்னதான் கடையில் இலசாக புதுசாக விற்றாலும் நம்ம செடியில் அப்படியே பறிச்சுட்டு வந்து செய்கிற மாதிரி வருமா. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இது வெள்ளைக்காயின்றதுனால கலர்லாம் மாறாது, அப்படியே தான் இருக்கும். வெந்துச்சா மட்டும் தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போ கத்திரிக்காயும் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நான் வந்து குழம்பு தான் செய்கிறேன், அதனால் காய் வேகணும்ல. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், வெந்துட்டு வந்தால் கரெக்டாக சரியாக போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பூ, இந்த மாதிரி தாளிச்சிட்டு உடனே தட்டு போட்டு மூடக்கூடாது. அந்த மிளகாத்தூளுடைய வாசனைலாம் போகாது வெளியே. அப்போ அப்படியே பச்சை வாசனை மாதிரியே குழம்பு இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடினா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை மணம்லாம் போயிடும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் அது கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம். வெண்டைக்காய் பாரு இப்படி அழுத்துனா வெந்துடுச்சு வெண்டைக்காய். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றி அது கொதிக்கிறதுக்குள்ளே இன்னும் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆச்சு? சமையல் எல்லாம் வந்து நேரமே ஆகாது. நம்ம செய்கிற ஒரு இதில் தான் கொஞ்சம் சோர்வாக டயர்டாக வீட்டில் பிரச்சனைலாம் இருந்தால் தான் சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக தெரியும். அதே கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம எனக்கு என்ன சந்தோஷம்னா, எங்கள் செடியிலே காய் பறித்து நான் வந்து இப்போ குழம்பு வைக்கிறேன்ல, அதனால் ஒரு குஷி. ஆனால் இவங்கெல்லாம் வந்து நான் எது செடி வச்சாலும் எது தோட்டம் வச்சாலும் ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். எதுக்குமா உனக்கு இந்த வேலை, எதுக்குமா இந்த வேலை. கிண்டலைன்னா எப்படி கஷ்டப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மண் வாரின்னு வந்து போட்டு செஞ்சு காசு குத்துலாம் நான் வாங்க மாட்டேன். எங்கேயாவது பக்கத்தில் பள்ளங்களும் இருந்ததுன்னா அங்கே மண் வாரின்னு வந்து போட்டு அது கூட ஏதாவது சேர்த்து அதிகமாக செலவு பண்ணாமல் தொட்டி மட்டும் தான் நம்ம காசு குத்து வாங்குவோம், விதை வாங்குவோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கல்ல விதைலாம் நான் எவ்வளோ விதை வச்சுன்னு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் புளி குழம்புலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரெண்டுமே. ஆனால் அது சாப்பிட்றது கஷ்டம், அது சாப்பிட்றது கஷ்டம். வேர்க்கடலை போட்டு செய்கிறல்ல, கீரை பொரியலெல்லாம் இது உங்களுக்கு சாப்பிடுவீங்க. வெண்டைக்காய் புளி குழம்பு சாப்பிடுவார். ஆனால் இதே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிடுவார், வெறும் கத்திரிக்காய் காரக்குழம்பு புளி ஊற்றி செஞ்சால் சாப்பிடுவார். ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து முகத்தில் ஒரு பிரகாசமாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லணும். நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். அப்படி தானே? நீயே சொல்லிடுறியா? ஏன்டா
மண்டையில் கருப்பு சாயம் அடிச்சு வச்சிருக்காங்க. எங்கள் போன பாரு எவ்வளோ நீட்டாக அழகாக அடிச்சு விட்டுருக்காங்க. எனக்கும் ஃப்ரீயாக தான் அடிச்சுது. காசு கொடுத்தீங்களா? இல்லைடா, அதெல்லாம் பாவம். பொறுமையாக உட்காந்து அடிச்சா. உப்பு கொஞ்சம் கம்மியாகுது வெண்டைக்காயில், உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கூட ஆகலை, நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த பக்கம் கத்திரிக்காய் பார்த்துக்கலாம் எப்படி இது. சரி, நானும் சென்று வருகிறேன். கோயிலுக்கு போகிறேன். சரி பா. கோயிலுக்கு போயிட்டு வருகிறேன். நான் வந்து கத்திரிக்காய்க்கு வந்து புளி ஊற்றுவேணான்னு நினச்சேன், தக்காளி போட்டேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கொஞ்சம் கணருது, ஏன்னா காற்று ரொம்ப அடித்தா காயெல்லாம் வந்து மரக்காய் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாரு, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நல்லா கரைச்சிட்டு அந்த புளி மட்டும் வடிகட்டிக்கிறேன். கத்திரிக்காய்னா புளி தான் ஊற்றணும். சரி, தக்காளி புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் புளிப்பு இல்லை. அதனால தான் கொஞ்சம் புளி ஊற்றிட்டா அது 1 நிமிஷம் கொதிச்சா போதும் புளி சேர்த்ததுக்கப்புறம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வெண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், புளி ஊற்றிய நல்லா குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு. வேர்க்கடலை வந்து நான் வறுத்து எப்போவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். நிறைய எனக்கு தேவைப்படும் வேர்க்கடலை பவுட்ரு. அதனால் வந்து இப்போ இந்த தூள் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் தான் இருக்கும், அதனால் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான வேர்க்கடலை போட்டு கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு 4 வெண்டைக்காய் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் வேர்க்கடலை போட்டு குழம்பு, வெண்டைக்காய் வந்து புளி ஊற்றி செஞ்சாச்சு, சாதம் வெடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சூப்பரான நம்ம தோட்டத்து காய வச்சு சிம்பிளான ஒரு சமையல் முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் 2 கத்திரிக்காய் செடி இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்து குழம்பு சாம்பாருக்கு அந்த மாதிரிலாம் சரியாக போயிடும். இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.